என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. அதை பத்தி அதாவது உணவு பூவே ஃபுட் ட்ராபிக்னு சொல்றாங்கல்ல, அந்த உணவு பூவே நேரடியா வந்து உங்ககிட்ட பேச போறாங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, சிறுக சிறுக சேமிச்சா கடைசி அது பெரிய பயனா வரும். அது போல அது உருவான நாள்ல இருந்தே தாய்மார்கள் சத்தான உணவு எடுத்துட்டா அது கடைசியில குழந்தையோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் உதவும். தாய்ப்பால் தரமாறுகள் ரொம்ப முக்கியம். இப்போ தாய்ப்பால் தரமாறு சொன்னா தாய்மார்கள் சத்தா இருக்கும். சத்தா இருக்கிறதுக்கு எல்லா வகையான உணவுகளை சரியான அளவு எடுக்கணும். இப்போ உணவு பூக்க வச்சு சமர்கித உணவு, அதாவது பேலன்ஸ் எப்படி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். உணவு பூவுல நிறைய வகையான உணவு பிரிவுகள் இருக்கு. அது முதல் உணவு பிரிவு தானியம், பருப்பு மற்றும் பயிர் வகைகள். இரண்டாவது உணவு பிரிவு காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள். மூன்றாவது உணவு பிரிவு பழ வகைகள். நான்காவது உணவு பிரிவு பால் மற்றும் பால் வகைகள். ஐந்தாவது உணவு பிரிவு அசைவ உணவு வகைகள். ஆறாவது உணவு பிரிவு எண்ணெய், விதைகள் மற்றும் உணவு வகைகள். உணவுகளை காண்போமா? வணக்கம், நான் தானியம், பருப்பு மற்றும் பயிர் வகைகள். என்னை நீங்க பெரும்பாலும் தினசரி உணவுல நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்க எடுத்துக்கிற சாதம், சாம்பார், கூட்டுல இருந்து சப்பாத்தி, சன்னா வரைக்கும் எல்லாத்துலயும் நான் இருப்பேன். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் மற்றும் தாய்மார்களுக்கு ரொம்ப முக்கியமான எனர்ஜி எனக்குள்ள நிறைய இருக்கு. நான் உங்களை முழு நாளும் உற்சாகமா வச்சிருப்பேன். என்னோட தானிய வகையில வீட், ஓட்ஸ், பார்லில லாக்டோபா, அதாவது பால் உற்பத்தி அதிகரிக்க உதவும் மூலக்கூறு இருக்கு. நான் உங்க பால் உற்பத்திக்கு அதிகரிக்க உதவுவேன். என்னோட சிறுதானிய வகையில கேழ்வரகு, கம்பு, சாமை, திணைன்னு நான் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கேன். இரும்புச்சத்து, நார்ச்சத்து, போலிக் அமிலம் போன்ற சத்தோட நான் அம்மாக்களோட ரத்த அணுக்கள் அதிகரிக்கவும் குழந்தையோட மூளை மற்றும் உயிரிழப்பு வளர்ச்சிக்கு நான் ரொம்ப உதவியா இருப்பேன். என்னோட பருப்பு மற்றும் பயிர் வகைகள்ல புரோட்டீன் சத்து நிறைய இருக்கு. இது குழந்தையோட தசை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். என்னோட பருப்பு வகையில கருப்பு முக்கடலை, வெள்ளை முக்கடலை, பச்சை பயிர், காராமணி போன்ற பயிர்களை நீங்க தினசரி உணவுல சேர்த்து வந்தீங்கன்னா உங்க உடம்புல புரோட்டீன் சத்து அதிகரிக்கும். என்னோட பயிர் வகைகளை நீங்க ஊற வச்சு வேக வச்சு மட்டும் சாப்பிடாம நீங்க அதை வந்துட்டு முளைக்கட்டி சாப்பிட்டு வந்தீங்கன்னா பலன் அதிகரிக்கும். எங்க உங்க உணவுல சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்க நான் விரும்புறேன். வணக்கம், நான் காய்கறி மற்றும் கீரை வகைகள். கர்ப்பிணிகள் மற்றும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் என்கிட்ட நிறையவே இருக்கு. அதாவது நார் சத்து, நீர் சத்து, இரும்பு சத்து எல்லாமே என்கிட்ட நிறையவே இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா கீரை, பீட்ரூட்ல உங்களுக்கு தேவையான இரும்பு சத்து நிறையவே இருக்கு. கீரையில நீங்க டெய்லியுமே உங்களுக்கு உங்க உணவுல நீங்க சேர்த்துக்கலாம். அதுல வந்து இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான ஹீமோகுளோபின், அதாவது ரத்த அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சத்து அதுல நிறையவே இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நார்ச்சத்து நீங்க சாப்பிடுறதுனால உங்களுக்கு உங்களோட உடம்புல டைஜஷன் வந்து ஏற்படும். அதாவது நாட்டு காய்கள் அதுல வந்து கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வந்து நார்ச்சத்து அதிகமாகவே இருக்கும். இதை நீங்க எடுத்துக்கலாம். அது அடுத்ததா பாத்தீங்கன்னா தண்ணி காய்கறிகள். கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்கள் தண்ணியே குடிக்கவே மாட்டாங்க. அதுக்காக தண்ணி குடிக்க பிடிக்காதவங்க நார்ச்சத்து காய்கறிகள், காய்கறிகள் அதாவது வெள்ளரிக்காய், சொரக்காய், முள்ளங்கி இதெல்லாம் வந்து நிறைய அளவு தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான தண்ணி, நீர் சத்து அதிகமாகவே கிடைக்கும். தாய்ப்பால் தாய்மார்களுக்கு பால் அதிகமா சுரக்க லாக்டோபா ஒரு மூலக்கூறு இருக்கு. அதுல வந்து வெந்தயக்கீரை அதிகமா இருக்கிறதுனால நீங்க வெந்தயக்கீரை தினமும் உங்க உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட குழந்தைக்கு தேவையான நிறைய பால் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும். என்ன நீங்க உணவுல சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும். வணக்கம், நான் பழ வகைகள். என்னை நீங்க
திட்டம். முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் என்பது கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் தமிழக அரசின் திட்டமாகும். முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் கர்ப்பிணி மற்றும் மகப்பேறு பெண் மற்றும் குழந்தையின் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் உடல்நலத்தை மேம்படுத்துதல் ஆகும். இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக கர்ப்ப காலத்தின் முன்னும் பின்னும் நிதி உதவியாக ரூபாய் 12,000 முதல் 18,000 வரை வழங்கப்படும். இதனை 3 தவணைகளாக பிரித்து கருத்தரித்த 4 மாதங்களில் ரூபாய் 4,000-உம், கர்ப்பத்தின் போது ரூபாய் 4,000-உம், பிரசவம் முடிந்து 4 மாதங்களில் ரூபாய் 6,000-ஆக இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இத்திட்டத்தின் பலனை பெறுவோர் 19 வயதிற்கு மேல் இருக்க வேண்டும். முதல் 2 குழந்தைகள் பிரசவத்திற்கு மட்டுமே இத்திட்டத்தில் பதிவு செய்ய இயலும். இத்திட்டத்தின் நிதியுதவி சத்துணவு, சுகாதார பரிசோதனை மற்றும் மகப்பேறு செலவு போன்ற தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. மற்றொரு திட்டம் தாய் சேய் நலத்திட்டம். இத்திட்டம் தமிழ்நாடு அரசால் 2015ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. திட்டத்தில் அரசு மருத்துவமனை மற்றும் சுகாதார நிலையங்களில் பிரசவிக்கும் தாய் சேயின் நலனிற்காக வடிவமைக்கப்பட்டது. இத்திட்டத்தில் பல